நேத்து விஜய் அவர்கள் ரத்தன் பண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர, அதாவது தன்னுடைய ஜோசியக்காரர கொண்டு அரசு ஆலோசகர் அப்படின்ற ஒரு மிக முக்கிய பொறுப்ப குடுத்து, மக்களுடைய வரி பணத்திலருந்து பணத்த தூக்கி குடுக்குறதுக்கான எல்லா ஏற்பாடையும் அவர் செஞ்சிருந்தாரு. இந்த தகவல் வெளில வந்ததுக்கு அப்புறம், இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியில இருந்து, சாமானிய மக்கள்ல இருந்து, என்ன மாதிரியான ஆட்கள்ல பல பேர் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, அந்த விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அந்த ரத்தன் பண்டிட்ட போட்டு அடி பொளக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இன்னைக்கு அத வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது இந்த ஜனநாயகத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. இதுதான் வெற்றி. இப்படிதான் நம்ம ஒண்ணு சேர்ந்து வேலை பார்க்கணும். இத தான் நான் ஆதரிக்கிறேன். இத தான் நான் வரவேற்கிறேன். இத தான் நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் ஜோசியம் பார்த்து அந்த ஜோசியக்காரனால அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த பதவி அவனுக்கு நிலைக்குமா? நிலைக்காதாங்கிற ஜோசியத்த அவனால பார்க்க முடியல. புரியுதா? இதுதான் ஸ்கேம். இந்த ஜோசியக்காரன நம்புறத நிறுத்துங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கலாம். எனக்கும் கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கு. நானும் போனா என் குலதெய்வத்த போய் வேண்டுவேன். இங்கிட்டு முருகர வேண்டுவேன். எல்லா கடவுளையும் வேண்டுவேன். விநாயகர வேண்டுவேன். எல்லாரையுமே வேண்டுவேன். ஆனா, மூட நம்பிக்கையா இத செஞ்சா தான் கடவுள் இது பண்ணுவார் அப்டின்னா, கடவுள் என்ன புரோக்கரா? அப்படிலாம் கிடையாது. கடவுள் நம்மள படைச்சிருக்காருன்னா, நம்ம நல்லா இருக்கணும் அப்டின்ற ஒரு எண்ணத்துக்காக தான். நம்ம நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்த நம்ம உருவாக்கிக்கணும். அந்த அந்த எண்ணம் வேணும்னா, கொஞ்சமாவது கடவுள் மேல கொஞ்சம் பயம் இருக்கணும். இதனால தான் கடவுள், மனுஷன்ற கான்செப்ட்டே உருவானுச்சு. ஆனா, நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? இப்படி ஒரு ஜோசியக்காரன் பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு, கேட்டுக்கிட்டு, அவன கொண்டு அரசு ஆலோசகரா உட்கார வைக்கிற அளவுக்கு நம்மலாம் தற்குறியா இருந்துகிட்டு இருக்கோம். இந்த மாரி தற்குறியா இருக்கிறதுனால தான் நம்ம இந்த தற்குறிகள தற்குறின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உடனே இவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துருது, ரோஷம் வந்துருது, அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருது. இன்னைக்கு ஒரு பொண்ணு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, "நீங்க ஏன் விஜய திட்டிக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னாங்க. "நான் ஏங்க விஜய திட்டிக்கிட்டு இருக்கேன்? யாருங்க நீங்க?" அப்படின்னேன். "நீங்க யாரு மொத அத சொல்லுங்க. திமுக கிட்ட காசு வாங்கிட்டீங்களா?" அப்படின்றாங்க. ஏங்க ஃபோன் பண்ணது நீங்க. நீங்க ஃபோன் பண்ணிட்டு என்ன யாருன்னு கேட்டா என்னங்க இது? யார் என்னன்னு சொல்லுங்கங்க. நான் பேசுறேங்க அப்டின்னேன். இல்ல, இல்ல நீங்க எங்க அண்ணன அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்டின்னாங்க. என்னங்க அவதூறு? ஏதாவது ஒரு மேட்டர் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா தப்புன்னு சொல்லுங்க. அது என் சைடு விளக்கத்த குடுக்குறேன். இல்ல உண்மைக்கே தப்பா இருந்ததுன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க அப்டின்னேன். இல்ல, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புனாங்க. நான் உங்க வீடியோலாம் பார்த்தேன் அப்டின்றாங்க. எனக்கா சிரிப்பு தாங்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ்ன்னு நெனைக்கிறேன் இவங்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறீங்க. வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறதுக்கு நீங்கலாம் முன் வந்தது ஒரு பெரிய விஷயம் தான். அதுவே ஒரு பெரிய புரட்சி. ஆனா, இங்க அரசியல்னா என்னன்ற ஒரு புரிதல் இல்லாம, அரசியல்னா விஜய கொண்டு சிஎம் ஆக்குறது தான் அரசியல் நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க. விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னா நல்லாட்சி குடுப்பார்ன்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. உங்களுக்கெல்லாம் சில விஷயம் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு எதிர்க்கட்சி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு விஜய் குஜிலி மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சட்டமன்றத்துல. விஜய் இஞ்சி தின்ன குரங்கு மாரி இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எதுவுமே எதிர்த்து பேசலங்க. மொத்தமாவே ஒரு 2 நிமிஷமோ, 5 நிமிஷம் தான் விஜய் பேசியிருப்பாரு. எதுவுமே பெருசா பேசல.